முதல் குழு வாகனம் அமைத்து கிளம்பியது. ஒரு சிறு உருண்டையோடு ஒரு நடு மையம் கணக்கிட்டு அங்கே நின்று கொண்டு அதை ஊதி ஊதி உயிரூட்டி அங்கே நிறுத்திவிட்டு வந்தது. அந்த சிறு உருண்டை மிகவும் தாக்கு பிடித்து அங்கே நின்றது. ஜந்துக்கள் 75 வருட அவகாசம் கொடுத்து அந்த பயணத்தை துவங்கியது. சிறு மால் ஓரளவேனும் ஈர்த்து ஈர்த்து பெரிதாக்கும் என்று நம்பி அந்த குழு ஆவலோடு செல்ல, நீண்ட பயணத்திற்கு பின் நடுமையத்தை அடைய கதிகலங்கி போய்விட்டது. ராட்சச வளர்ச்சி அதில் பச்சை பச்சையாய் என்னமோ முளைத்திருந்தது. ஜந்து கூட்டம் ஓடி வந்து விட்டது. அதன் பின் புது உருவத்தை தங்களோடு இருத்திக் கொண்டு தாங்கள் கொண்டு போய் விட்டு வந்த தங்கள் உருவத்தை தேடும் பணி அவர்களுக்கு சாத்தியமே இல்லாமல் போனது. அவர்கள் பட்ட துன்பங்கள் தான் எத்தனை எத்தனை. அந்த மிக பெரும் வல்லமை பொருந்திய பூமிகளையே படைக்க வல்ல, பூமியே சூரியன்களாக்க வல்ல அந்த ஜந்துக்கள் போன இடத்திற்கு மீண்டும் போக இயலா சூழ்நிலை. அப்போது புதைந்த ஜந்துக்களை தோண்டுவது, உயிரோடு இருக்கும் கிள ஜந்துக்களின் உதவியை நாடுவது என்று முடிவு செய்ய வேண்டாம் என்று ஒரு குரல். அந்த ஜந்துக்களில் 3 வருட குட்டியான குறுங்குட்டி ரகசியத்தை நான் உடைக்கிறேன், என்னால் இயலும் என்று கூற ஜந்துக்கள் மிரள, அன்றிலிருந்து அந்த குறுங்குட்டி ஒரு பெரும் குன்றின் மேல் அமர்ந்து விட்டது. 25 வருடங்கள் எந்த சிந்தனையும் இல்லாமல் மேலே பார்த்தபடி அமர்ந்துவிட, ஒரு தந்தை ஜந்து மெல்ல அதை வருடி, சூசு என்னவெல்லமோ நடத்தி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, 25 வருடமாய் அமர்ந்து விட்டாயே, ஏழா நிலையா? குறுங்குட்டியோ சிரித்தது. நாம் பூமிகளையும் ஒளியையும் உண்டாக்கும் சூரியன்களையும் எளிதால் படைத்து சுற்றி விடுகிறோம். இவ்வளவு வலிமை பொருந்திய நம்மை படைத்தது யாரப்பா என்க கிழவன் ஆடிவிட்டார். இதை எந்த ஜந்துக்களும் யோசித்ததில்லையே. அந்த கியா முழுவதும் இதே பேச்சு. ஆக நம்மை படைக்க வல்ல ஒரு சக்தி இருக்கிறது, அதை தேடுவோம், அதன் பின் நமக்கு அடிமை செய்வோம் என முடிவு செய்தார்கள்.